ஹாய் கைஸ், பேக் டு மை சேனல். என்னுடைய பேர் தமிழ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. இது உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா மோட்டோ விளாகிங் பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது வந்து இந்த வீடியோ எதை பற்றினா ஹெல்மெட் மவுண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் நான் வாங்கின மவுண்ட்டோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ இது என்ன ஹெல்மெட் மவுண்ட்டுன்னா கோப்ரோ மவுண்ட்டு தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இதோடைய அன்பாக்சிங் வீடியோ, அப்புறம் இதை எப்படி ஃபிட் பண்ணுறன்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கைஸ் இந்த 3 திங்ஸும் இந்த 3 ஐட்டம்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆக்சர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஆக்சர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சர் ஹெல்மெட்டில் இந்த மாதிரி பேடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சென்டராக நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்மெட்டை இந்த மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துங்க, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. இந்த கீழே இருக்கிற டேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு கிளிப்பு மாதிரி இருக்கும், அது வழியாக நீங்கள் வலித்து நீங்கள் டைட் பண்ண வேண்டியது தான். டைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா கொஞ்சம் ஹெவியான டைட்டே வைக்கணும். அப்போ தான் இந்த மவுண்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஆடாது. இப்போ நான் பார்த்தீங்களா இப்போது டைட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன இதில் ஃபிட் பண்ணணும்னா இதை வந்து இதை கரெக்டாக நீங்கள் இதை முனையில் ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இதை போல்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல டைட் வைக்கணும் கைஸ். ஸோ கைஸ், இதோடைய அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் கேமரா நீங்கள் இதில் ஃபிட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் மொபைல் ஃபோனில் வீடியோ கேப்சர் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் மொபைல் ஃபோன் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இப்போ தான் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த மந்த்து விளாக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.